أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் எங்களுடைய வாராந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு நல்ல விடயங்களை கேட்டு படிப்பினைகள் பெற்று, அதே போன்று முக்கியமாக இந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சென்று கொண்டிருக்கிறது. அதனை செய்வதற்கும் நோக்கத்திலே வந்தமர்ந்திருக்கும் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் முதலாவதாக நன்றியை தெரிவித்தவனாக, எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே எங்களுடைய ஸ்ரீலங்கா சகோதரர்களுக்கும் அவர்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்வதற்காக வேண்டி இன்றைய நாளுடைய சாப்பாட்டை செய்வதற்காக முன்கூட்டி பல ஏற்பாடுகளை செய்து எங்களுடைய பங்களாதேஷ் சகோதரர்கள் அவர்களுடைய முடியுமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதற்காக வேண்டி கட்டாயம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து இடையில் நிறுத்தாட்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அத்னான் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்பா 21வது பரம்பரை வரங்காட்டியும் செல்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அவரிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் கிட்டத்தட்ட 40 பேர். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 60 தந்தைமார்கள் இருக்கிறார்கள். அந்த தந்தைமார்களிலே குசை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகிறார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது பரம்பரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது தந்தை குசை என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபர். இவர்தான் அந்த அரபிய மக்களிடையே பிணக்கு, சண்டை, சச்சரவு என்று இருந்த நேரத்திலே அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார்கள். நாங்கள் இவ்வாறே சண்டை சச்சரவோடு சென்றால் நாங்கள் முன்னேற மாட்டோம், எங்களுடைய நிலைமை முன்னேற வேண்டும், எங்களுடைய பாதை வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த விடயங்கள் அனைத்தையும் சரி செய்ய முடியும், ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்க முடியும். எங்களுடைய நாட்டிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முதலாவது ஆலயமாகிய மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவிலே காபத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், அதுதான் இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், இந்த உலகத்திலே முதலாவதாக அமைக்கப்பட்ட ஆலயம் காபத்துல்லாஹ். எனவே இதனை நாங்கள் அழகான முறைக்கு, சிறப்பான முறைக்கு வழிநடாத்தினால் தான் எங்களால் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி செல்ல முடியும். நாங்கள் இவ்வாறு சண்டை சச்சரவோடு இருந்தால் எங்களுக்கான கெட்ட பெயர் இருந்து கொண்டே இருக்கும் என்கிற விடயத்தை விளங்கப்படுத்தி அவர்கள் அனைவரையும் காபத்துல்லாவுடைய பள்ளிவாசலுடைய இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய ஒரு அந்த பக்கத்திலே அவருடைய தாரும் நதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு சபை, பெரிய ஒரு சபையை உருவாக்கினார்கள். அதனுடைய வாயிலை காபத்துல்லாவுடைய வாசலை முன்னோக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவரும் வர வேண்டும், செல்ல வேண்டும். எதன் மூலமாக? எதனை பார்த்துவிட்டு? காபத்துல்லாவை பார்த்துவிட்டு. அப்படியான ஒரு அமைப்பிலே ஒரு தாரும் நதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே தான் அவர்களுடைய முக்கியமான விடயங்கள் ஆலோசிக்கப்படும். அந்த இடத்தில் தான் அவர்களுடைய முக்கியமான விடயங்கள் ஆலோசிக்கப்படும். இந்த குசை என்று சொல்லக்கூடியவருக்கு 5 விதமான பொறுப்புகள் இருந்தது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்களும் எங்களுடைய பள்ளி வாசலிலே சனிக்கிழமை என்று நாங்கள் ஒன்று கூடுகிறோம், சாப்பாடு சமைக்கிறோம், வரக்கூடியவர்களை கவனிக்கிறோம். இது எதற்காக? பள்ளி வாசலோடு மக்கள் தொடர்பை பேண வேண்டும் என்பதற்காக. இதே அடிப்படையில் தான் குசை என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவரும் முக்கியமான அந்த 5 பொறுப்புகளையும் அவராகவே பெரும் தலைவர்மார் காபத்துல்லாஹ்க்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டிய இந்த முக்கியமான 5 பொறுப்புகளை அவர்கள் எடுத்தார்கள். இந்த 5 பொறுப்புகளையும் அவராகவே என்ன செய்தார்? நிர்வகித்து வந்தார். அதில் முக்கியமான பொறுப்பு தாருன் நதுவாவுடைய தலைமைத்துவம். யார் தலைவர்? இந்த குசை என்று சொல்லக்கூடியவர் தான் அதற்கு தலைவராக தலைமை தாங்குவார். அந்த முக்கியமான விடயங்கள் பேசப்படுகின்ற நேரத்தில் முடிவெடுக்கக்கூடியவர் யார்? இந்த குசை என்று சொல்லக்கூடியவர். அதே போன்று யுத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த
யுத்தத்துக்காக வேண்டி செல்கின்ற நேரத்திலே போர்க்கொடியை சுமக்கும் பொறுப்பையும் அவர்தான் பெற்றிருந்தார். முதலாவதாக தாருன் நதுவாவுடைய விடயங்களை பொறுப்பெடுக்கக்கூடிய தலைவர், ஆலோசனைகளை முடிவெடுக்கக்கூடிய தலைவர் அவர். இரண்டாவது, யுத்தங்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே அநீதிக்காக, நீதிக்கும் அநியாயத்துக்கும் எதிரான யுத்தங்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த யுத்த போர்க்கொடியை சுமப்பவரும் அவர்தான். அதே போன்று காபத்துல்லாவை பராமரிக்கின்ற பொறுப்பு, காபத்துல்லாவுடைய வாசலை திறக்குகின்ற, அதற்குள் செல்கின்ற அந்த வாசலை, காபத்துல்லாக்கு வாசல் இருக்கிறது, அது ஒரு அறை, அதனை திறக்குகின்ற பொறுப்பும் சாவியுடைய பொறுப்பும் அவரிடம் இருந்தது. அதே போன்று மிக முக்கியமான பொறுப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய உள்ளத்திலும், முஸ்லிம்களாக பிறந்த முஸ்லிமாக பிறக்காத எல்லோருடைய உள்ளத்திலும் காபத்துல்லாவுடைய ஆசையை அல்லாஹ் தஆலா ஆட்டோமேட்டிக்கலி போட்டு வைத்திருக்கிறான். ஏன்? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் அனைத்து மக்களுடைய உள்ளத்தையும் காபாவை நேசிக்கக்கூடிய உள்ளமாக ஆக்கிவிடு. அதனால தான் ஒரு ஏழை மனிதனிடமும் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குது என்று கேட்டால் அவருடைய ஒரு ஆசையாக சொல்லுவார், காபத்துல்லாக்கு செல்ல வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் நிரப்பி வைத்தல், இப்போது இருக்கின்ற மாதிரி டெப் லைன் கிடையாது. அந்த நேரத்திலே செல்கின்ற அந்த முக்கியமான இடங்களுக்கெல்லாம் செல்கின்ற நேரங்களில் தண்ணீர் தாகம் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், சவுதியுடைய வெப்பநிலை கடுமையான வெப்பகாலம், அந்த நேரத்தில் தண்ணீர் தாகம் ஏற்படும். எனவே தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி பல இடங்களில் பெரிய பெரிய ஹவுதுகளில், நீர் தடாகங்களில் நீரை எடுத்துக்கொண்டு போய் ஊற்றி நிரப்பி வைக்கிறது. லேசிப்பட்ட விஷயம் கிடையாது. அதே போன்று ஈச்சம்பழம், திராட்சை பழம், இவைகளையும் அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் வைக்கிற பொறுப்பை பெற்றிருந்தார்கள். இதொரு ஊழியம். யாருக்கு செய்கின்ற ஊழியம்? அல்லாஹ் தஆலாவுடைய ஆலயத்தை நாடி வருகின்றவர்களுக்கு செய்கின்ற ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலமாக கிடைக்கின்ற லாபம் அளப்பெரியது. எந்த இடத்திலே ஒரு நல்லொரு விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் ஹிதுமத் செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற பழக்கம் என்னிடம் இருந்தால், அதற்கு செலவழித்து செய்கின்ற பழக்கம் என்னிடம் இருக்குமானால், வருகின்றவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக வேண்டி லேசான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்தால், சுத்தம் செய்து வைத்தால், குளிர் வராமல் இருப்பதற்காக வேண்டி ஹீட்டருடைய அமைப்பை ஏற்படுத்தி வைத்தால், இவ்வாறெல்லாம் சிரமங்களை போக்கி வைத்தால் எங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் அளப்பெரியது. இந்த உலகத்திலும் எங்களுடைய வாழ்க்கை சீராகும். அதே போன்று மறுமை நாளிலும் எங்களுடைய நிலைமை சீராகும். எந்த மனிதன் மற்றவர்களுக்காக வேண்டி, மற்றவருடைய நனவுக்காக வேண்டி ஒரு மனிதன் பாடுபட்டால் அதுவே போதுமானது. ஒரு முஸ்லிம் என்பவன் சுயநலமாக இருக்க முடியாது. எப்பொழுதும் மற்றவருக்கு நலவை நாட வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முக்கியமான 5 ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ், ஒரு முஸ்லிம் தனக்கு எதை விரும்புகிறானோ அதே மாதிரி மற்ற சகோதரனுக்கும் விரும்பாதவரை, எனக்கு எப்படி நான் இந்த இடத்துல இருக்கணும், எனக்கு என்னென்ன கிடைக்கணும் என்று நான் விரும்புகிறேனோ அதே விடயத்தை அதே மாதிரி அடுத்த ஆட்களுக்கும் என்ன செய்யணும், நான் நாடணும். அப்படி நாடாத வரையில் நான் ஒரு பூர்த்தியான முஸ்லிமாக ஆக முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று 5வது பொறுப்பு தான் ரிஃபாதா என்று சொல்லக்கூடிய, ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே பணக்காரர்கள் கிடையாது. நடுத்தர வர்க்கத்தினரும் இருப்பார்கள், ஏழை வர்க்கத்தினரும் இருப்பார்கள். எத்தனையோ ஊர்களில் சல்லி முட்டி சேர்த்து உம்ராக்கு சென்ற பெண்களும் இருக்கிறார்கள். அப்படி ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர் என்று பலதரப்பட்ட மக்கள் செல்கின்ற நேரத்திலே யாருக்கெல்லாம் அவர்கள் செலவழித்து வந்து ஒழுங்கான முறைக்கு சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு வசதி இல்லாமல் போனால் இவர்கள் சாப்பிடுவதற்கென்று ஒரு சாப்பாட்டை ஏற்பாடு செய்வது. இந்த பொறுப்பும் இந்த குசை என்று சொல்லக்கூடிய நபர் பெற்றிருந்தார். அவர் என்ன செஞ்சார், எல்லார்கிட்டையும் வசூலிக்கல. அவர் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர். குறைஷிகளுக்கிட்ட மட்டும் ஒரு தொகையை அறவிட்டு, ஒரு தொகையை மதிப்பிட்டு அவராகவே அதனை சேர்த்து இந்த ஈச்சம்பழம், திராட்சை பழம் தண்ணீர் வைக்கின்ற இடத்திலே வாங்கி வைப்பது. அதே மாதிரி வருகின்றவர்களில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு சாப்பிடுவதற்காக வேண்டி சாப்பாடு செய்து வைப்பது.
இதற்குரிய செலவை அந்த குறைஷிகளுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை அறவிட்டு சேர்த்து செய்து வந்தார். மிக முக்கியமான பொறுப்பு. கணித்துக்குரியவர்களே, நாங்கள் கொரியாவிலே இருந்து கொண்டு இந்த பள்ளிவாசலிலே 4 கிழமைகளில் ஒரு கிழமையில் நானும் பங்கெடுத்து வரக்கூடியவர்களுக்கு மனமாற விரும்பி, பொறுப்பென்று கருதாமல், கஷ்டம் என்று கருதாமல், மனம் உவர்ந்து நாங்கள் செலவழிக்கின்ற, நாங்கள் உழைக்கின்ற சம்பளத்திலே நாங்கள் செலவழிப்பது ஒட்டுமொத்தமாக 100% 100% அந்த 2% பகுதியை மனம் உவர்ந்து நாங்கள் செலவழித்தால் எவ்வாறு காபத்துல்லா ஒரு முக்கியமான நீர்வழிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதோ, அதே மாதிரி பிற்பட்ட காலங்களில் இந்த மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக் இந்த கொரியாவிலே ஒரு நேர்வழி வழிகாட்டும் ஒரு கேந்திர ஸ்தலமாக மாறுவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது எங்களுடைய ஒவ்வொருடைய பங்களிப்பு. நாங்கள் இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த பள்ளி வாசல், நாங்கள் இன்று எங்களுக்கென்று ஒரு இடம், எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நாங்கள் ஒன்று கூடி இந்த இடம், இந்த பள்ளி வாசல் லேசாக சும்மா உருவாகினது கிடையாது. இதற்கு பின்னால் பெரிய வரலாறுகள் இருக்கிறது. எங்களுக்குரிய மூதாதைகள், எங்களுடைய மூத்தவர்கள் 90களில் 2000களில் இருந்தவர்கள் அவர்களுடைய 1 மாத சம்பளங்களை அப்படியே முழுமையாக கொடுத்து இந்த பள்ளி வாசலை சொந்தமாக வாங்கி இன்று நாங்கள் அதனை கொரியாவிலே மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக் என்று நாங்கள் பெயரிட்டு KMF-க்குள் பதியப்பட்ட ஒரு ஒபிஷியலான பள்ளி வாசலாக இயங்கிக் கொண்டிருப்பது என்பது லேசான விடயம் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, मैं जब आया इधर कोरिया में, जब आया उस टाइम से अभी तक हमारा मस्जिद में जो हफ्ते का दिन हर हफ्ता हम इकट्ठे होंगे. अभी सर्दी की वजह से थोड़ा हमारे साथी कम है, लेकिन वरना 60-70 इसके दरमियान हमारे साथी जमा होंगे. हम इसमें यानी वैसे आमतौर पर बयान नहीं रखा, ये थोड़ा इल्मी माहौल भी बन जाने के लिए हम कुरान में जो अनबिया का जिक्र है, ये सारे अनबिया का हिस्ट्री हम पढ़ लिया. अभी हम आखिरी मरहले में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के बारे में हम अभी देखते रहेंगे. 24 नबी का जिक्र हो गया, तारीख हो गया. अभी आखिरी नबी हमारे खातमुन नबीयीन सल्लल्लाहु अलैहि वसल्लम के बारे में हम अभी चल रहे हैं. हम पहले देख लिया कुछ, अभी मैंने जो जिक्र किया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम इस्माइल अलैहिस्सलाम के वारिसों में हैं. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम और अदनान, एक नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जो अब बाप में 21 का बाप है अदनान. और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम, नबी इब्राहिम अलैहिस्सलाम तक, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम से नबी इब्राहिम अलैहिस्सलाम तक 60 बाप है. ये अदनान तक नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का बाप नाम तारीख में महफूज है, इसमें कोई शक नहीं, पक्का है. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम से अदनान तक 21 बाप तक कोई इख्तिलाफ नहीं. उसके बाद इब्राहिम अलैहिस्सलाम तक जो जा रहा है, आदम अलैहिस्सलाम तक जाएगा, उसमें उलमा के दरमियान इख्तिलाफ है. लेकिन फिर भी हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के बापों में, अजदादों में एक बंदा आएगा, उसका नाम कुसै, उसका नाम है कुसै. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 5वां जद, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 5वां जद है कुसै. जब वो आया, एक वो सदर था, वो देखा मक्का में बहुत झगड़ा वगैरह हो रहा है, अगर हम इस तरह रहेंगे हम ततव्वुर के डेवलपमेंट की तरफ हम नहीं जाएंगे. ये बात को अच्छी तरह कुरैशों को बताया, समझाया. हम इस तरह लड़ते रहेंगे, झगड़े वगैरह करते रहेंगे, हम आगे नहीं जाएंगे, हम पीछे रह जाएंगे. इसलिए हमारे आपस में यूनिटी, इत्तिफाक होना चाहिए. अगर इत्तिफाक हम हो जाएंगे, हम बहुत कुछ कर सकता है. ये च्यूंटी तो एक इतना सा है, हमारे हम उठेंगे, हमारे पाँव के नीचे अगर च्यूंटी है हमको नजर नहीं आएगा, इतना छोटा सा मखलूक है. जब ये यूनिटी के साथ
पत्थर जो बड़ा पत्थर है, पत्थर से जा रहा है, आ रहा है, ये आने जाने से रास्ता बन जाता है। पत्थर ये तो छोटा सा मखलूक है, चींटी, लेकिन यूनिटी की वजह से ये पत्थर में भी क्या कर रहा है, रास्ता बना रहा है। ये किसके वजह से? इकट्ठे होने की वजह से। इसी तरह हर मुसलमान भाई क्या होना चाहिए? आपस में इत्तिफाक होना चाहिए। मसलक अलग अलग हो जाए, वो जमात इस्लामी हो, दावत तबलीग में हो, या कौन सा जो सलफी वाला भी हो, लेकिन हम इसमें इस्लाम के लिए हमारे यानी भाई बहन ये दिखाने में हम आपस में जगना लड़ना अच्छा नहीं है। अगर हम लड़ेंगे हमारे दुश्मनों को हमारे दरमियान फिरकावारियत बनाने में थोड़ा आसान हो जाएगा। आजकल ये आलम इस्लामी में हम देखेंगे मुसलमान कमी नहीं है, मुसलमान ज्यादा है, लेकिन हम कुछ भी नहीं कर सकते हैं। किसके वजह से? हर मुल्क समझता है मैं आगे बड़े हो जाऊं, दूसरा पीछे हो जाए। यूनिटी नहीं है। हम अभी गजा का, फलस्तीन का मसला हम देखा, फलस्तीन के दरमियान सब एक ही, इसराइली के अलावा और सब मुल्क अरब मुल्क है, लेकिन कुछ भी नहीं कर सकता। ये किसके वजह से? अगर हम उसको सपोर्ट करेंगे फिर अमेरिका हमको इकोनॉमी को थोड़ा तंग करेंगे, इसके वजह से मदद नहीं किया। इसी तरह उससे भी बताया हम अगर इस तरह रहेंगे हम पीछे हो जाएंगे। हमारे मुल्क में अल्लाह सुब्हानहू व तआला उसका पहला मस्जिद हमारे मुल्क में बनाया, मक्का में बनाया, काबतुल्लाह में बनाया। इन्ना अव्वल बैतिन वुदिअ लिन्नासि लल्लज़ी बिबक्कता मुबारकन व हुदन लिल आलमीन। पहला मस्जिद काबतुल्लाह है। अल्लाह ने इब्राहिम अलैहिस्सलाम को, इस्माइल अलैहिस्सलाम को ऑर्डर दिया, बनाया। इसलिए नबी इब्राहिम अलैहिस्सलाम भी दुआ किया, रब्बी जअल अफइदतम मिनन नासि तहवी इलैहिम। हर इंसान के दिल में मस्जिदुल हराम का, काबतुल्लाह का शौक पैदा फरमाए। इसलिए हम किसी भी मुसलमान से पूछे, अगर इतना गरीब है उसके गराबत में उसके वो कोई नहीं है, इतना गरीब बंदे से हम पूछेंगे आपका ख्वाहिश बता दे मुझे, वो बताएगा। उन ख्वाहिशों में एक ख्वाहिश होगा मैं काबतुल्लाह जाकर उम्रा या हज करना है। ये अल्लाह ने ऑटोमेटिकली उसका दिल में ये डाला, ये इब्राहिम अलैहिस्सलाम के दुआ के बरकत की वजह से। वो बताया ये काबतुल्लाह को हम आगे बढ़ाना है, ये अल्लाह का मस्जिद है, इसलिए हम इकट्ठे होकर उसको आगे चलाना है। इसलिए वो क्या किया, मस्जिदुल हराम के दरवाजे के साइड पर एक मजलिस बनाया, इसका नाम है दारुन नदवा। हुसैन ने क्या किया, एक जगह बनाया, ये मस्जिदुल हराम के साइड पे दरवाजा रखकर एक जगह बनाया, उसका नाम रखा दारुन नदवा। ये दारुन नदवा में हर चीज का मशवरा उधर होता था। उनका जो बेटिया का शादी ये दारुन नदवा में होता था। क्यों? मस्जिदुल हराम के आपस में दरवाजा रखकर इस तरह दारुन नदवा बनाया। वो जब बंदा मस्जिद की तरफ आएगा उसका दिल में थोड़ा तब्दील आएगा। जो बंदा मस्जिद के साथ वो किधर भी हो जाए, हम एक कोरिया में किधर भी हो जाए, लेकिन मस्जिद के साथ थोड़ा जोड़ रहेगा, उसका ताल्लुक रहेगा, उसका दिल में तब्दीली आएगा। अगर हमारे यानी हर मुसलमान, हर इंसान मुकम्मल नहीं होता, यानी हर दिन एक जैसा नहीं होता, कभी कभार आगे पीछे हो जाता है। ये आखिरी ज़मान है, युस्बिहु मुमिनन व युमसी काफिरन। सुबह के टाइम मोमिन की तरफ होगा अच्छी तरह, लेकिन शाम के टाइम उसमें कुछ तब्दील आ जाएगा। और इसी तरह शाम के टाइम अब पक्का मुसलमान बन जाएगा, लेकिन सुबह के टाइम थोड़ा उसमें गड़बड़ हो जाएगा। इस तरह हम ज़माने में हैं, इस तरह ज़माने में हम। इसलिए जो बंदा मस्जिद के साथ ताल्लुक रखेगा उसमें जो कमी आएगा, कुछ नुक्स आइब आएगा, ये मस्जिद के तरफ जोड़ने से वो आइब दूर हो जाएगा। इस तरह सोच में दारुन नदवा बनाया। और इसी तरह और एक अहम 4 मनासिब
पोस्टिंग वो बना हमारे उसका अपने आप पर ले लिया। इसमें था जंग में ये जो फ्लैग उठाने का वो उस पर था कुसई, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 5वां जज कुसई अपने वो पहला किया दुश्मनी को खत्म करके सब बंदे को इकट्ठे करके दारुल नदवा में जमा किया। दूसरा काम, जब हक और बातिल के दरमियान जब जंग होगा उसमें फ्लैग उठाने का पोस्ट वो अपने हाथ में रखेगा। और इसी तरह काबतुल्लाह का दरवाज़ा खोलकर उसमें सफाई वगैरह करना का भी उसके पास था। और इसी तरह हाजियों को पानी पिलाना। ये जब काबतुल्लाह में हर तरफ बंदे आते थे और सिर्फ काबतुल्लाह के करीब माँ जमजम था और बाकी जगहों में पानी नहीं था। आजकल तो हर जगह पाइपलाइन है, लेकिन पहले इस तरह नहीं है, सिर्फ काबतुल्लाह के करीब माँ जमजम का कुआं है। इसलिए हर जो बहुत दूर जगह में पानी पिलाने के लिए हाउस बनाकर उसमें पानी डालना है। बंदा खुद जाकर बर्तनों में पानी जमा करके हाउस में उसको भरना है और उस जगह में खजूर और ग्रेप्स रखना है खाने के लिए। और इसी तरह यानी हर उम्रा के लिए हज के लिए जाने वाला हर बंदा मालदार नहीं है, उसमें मिडिल क्लास भी है, फकीर बंदा भी है। हमारे मुल्क में कुछ औरतें जो पैसा जमा करके माहाना रोजाना कुछ जमा करके उम्रा पे भी गया है। इसलिए वो लोग क्या किया, ये कुसई ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 5वां जज क्या किया, जो बंदा काबतुल्लाह आएगा लेकिन उसके पास पैसा नहीं है, खाने के लिए कुछ भी नहीं है, उन बंदों के लिए खाना बनाकर रखा था। ये खाना भी किस तरह, कुसई खुद मालदार बंदा नहीं था, वो क्या किया, कुरैश को जमा करके ये सब बातों को समझाने के बाद हर बंदे से बंदा से कुछ रकम वसूल करके ये सब चीज़ पानी माव जमजम रखना, खजूर ग्रेप्स रखना और इसी तरह खाना बनाना, ये सब चीज़ अच्छी तरह करके जो बंदा काबतुल्लाह आएगा वो अच्छी तरह उसका आमाल मुनासिब करके चला जाएगा। हम इधर देखना है, हम भी इसी तरह हमारे मस्जिदों में भी इस तरह कुछ न कुछ तरतीब रखना चाहिए। अगर विंटर का टाइम आ जाए उसका अच्छी तरह उसके लिए सेटअप, और इसी तरह हम माहाना भी जमा होते हैं और इसी तरह महीने में 1 मरतबा या महीने में 4 मरतबा, इस तरह भी अलग अलग तरतीब है। लेकिन जब वो तरतीब होगा, वो तरतीब के टाइम जो बंदा आएगा उनके लिए अच्छी तरह तरतीब करके उनका दिल तोड़ने के अलावा बजाय अच्छी तरह सलाम उसका अहवाल वगैरह पूछ करके हमारे हुस्नुल खुलुक दिखाकर उसके दिल को थोड़ा खुशी करके वो हमारे मस्जिद से जाना है। इस तरह हमारे दिल में होना चाहिए। இப்படியே வைத்துக் கொண்டிருந்தது இந்த 5 விதமான பொறுப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாவாகிய 5வது அப்பா குசை என்று சொல்லக்கூடியவர் செய்து வந்தார். அவருடைய மகன் அப்து மனாஃப், குசையுடைய மகன் அப்து மனாஃப் அவரும் அவருடைய வாழ்நாள் நேரத்திலே அந்த பொறுப்புகளை தன்னுடைய தந்தை செய்து வந்த அந்த 5 பொறுப்புகளையும் அழகான முறைக்கு செய்து வந்தார். இப்ப அப்து மனாஃப் மரணிச்சதுக்கு பின்னால அப்து மனாஃபுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை. இந்த பொறுப்புகளை யார் யார் பொறுப்பெடுப்பது என்பது பிரச்சனை. குசை அவர்தான் ஆரம்பித்தார். இந்த 5 விதமான பொறுப்புகளையும் அவரே பொறுப்பு நிர்வகித்து வந்தார். அதற்கு பின்னால் தன்னுடைய மகனாகிய அப்து மனாஃப் அவர் அந்த 5 விதமான பொறுப்புகளையும் பொறுப்பெடுத்து வந்தார். அப்து மனாஃப் மரணத்திற்கு பின்னால் இந்த அப்து மனாஃபுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, என்ன செய்வது? அதில் முக்கியமாக அப்து மனாஃபுடைய சகோதரர் அப்துத்தார், அப்து மனாஃப் மாதிரி குசைக்கு 2 மகன்கள், அப்து மனாஃப் அடுத்தது அப்துத்தார். அப்து மனாஃப் மரணத்திற்கு பின்னால இந்த சகோதரன் இப்ப என்ன செய்யறார், பிரச்சனையை போடுறார். இப்ப அப்து மனாஃபுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் அந்த பொறுப்பு எடுக்கிற நேரத்தில் அப்துத்தாருக்கு சகிக்குது இல்லை.
இப்ப எனவே அப்துத்தாரும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, எங்களுக்கும் பொறுப்பு தேவை என்று சொன்ன நேரத்திலே இறுதியாக சொல்லப்படுது, பள்ளி காபத்துல்லா முன்னோக்கி வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் புகட்டும் பொறுப்பும் அதே மாதிரி அந்த சாப்பாடை செய்கின்ற பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தண்ணீர் புகட்டும் பொறுப்பும் சாப்பாட்டுடைய பொறுப்பு, இந்த 2 பொறுப்புகளையும் அப்து மனாஃபுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிறார்கள். பாருங்க, ஏனென்றா இந்த அப்து மனாஃபுடைய பரம்பரையில் தான் எங்களுடைய சலதாசம் என்ன செய்யப்படுறாங்க, வரப்போறாங்க. எனவே அப்து மனாஃபுடைய பிள்ளைகள் எடுத்த பொறுப்பு என்ன, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொறுப்பு. ஹாஜிகளுக்கு ஊழியம் செய்கின்ற பொறுப்பை தான் எடுத்தாங்க. ஏனைய பொறுப்புகள் என்ன செய்யல, எடுக்கையில. ஏனென்றால் ஒரு வணக்கத்தை நாடி வருகின்ற, எங்களுடைய இடத்தை நாடி வருகின்றவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வது, அவர்களுடைய மனது சந்தோஷப்படும்படி நடப்பது, அது ஒரு பாக்கியம். அது ஒரு பாக்கியம் என்பதற்காக வேண்டி அப்து மனாஃபுடைய பிள்ளைகள் இந்த 2 பொறுப்புகளையும் எடுத்தார்கள். மற்ற 3 பொறுப்புகளையும், தார் நதுவாவுடைய தலைமைத்துவம், அதே மாதிரி காபத்துல்லாவுடைய ஷாவி, அதே மாதிரி யுத்த காலங்களில் கொடியை ஏற்கும் பொறுப்பு, இந்த 3 பொறுப்பையும் அப்துத்தாருக்கு கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இந்த 2 பொறுப்புகளும் இருக்கிறது, சாப்பாடு கொடுக்கின்ற பொறுப்பும் அதே மாதிரி தண்ணீர் நிரப்புகின்ற பொறுப்பும். இப்ப அப்து மனாஃபுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்துடப்படாது, எங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்துடப்படாது என்பதற்காக என்ன செய்யறாங்க, சீட்டுப்புளிக்கு போடுறாங்க. சீட்டுப்புளிக்கு போட்ட நேரத்துல அது வருகிறது, நபிசாசம் அவர்களுடைய 4வது பரம்பரை அப்பா ஹாஷிம். ஹாஷிம் அவர்களுடைய பெயர் வருகிறது இந்த 2 பொறுப்புக்கும். அவர் அதனை தாராளமாக எடுத்துக்கொள்கிறார். அப்து மனாஃப் குசை இருக்கும் காலத்தில் அவர் அந்த 5 பொறுப்புகளையும் வகித்தார். அவர் மரணிக்கிற நேரத்திலே தனது மகனாகிய அப்து மனாஃபுக்கு கொடுத்திருந்தார். அதனையும் அவர் சரிவர நிறைவேற்றி வந்தார். அதற்கு பின்னால் அப்து மனாஃப் மரணிச்சதுக்கு பின்னால அவருடைய சகோதரராகிய அப்துத்தாருக்கு மத்தியில பிரச்சனை வருது, பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை வருது. அந்த பொறுப்பு எங்களுக்கும் தேவை. எனவே அப்து மனாஃபுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கமான பொறுப்புக்கு வந்து, நான் எங்களுக்கு 2 பொறுப்பை தாங்க, அடுத்த 3 பொறுப்பை நீங்க வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அப்து மனாஃப் உடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சீட்டுப்புள்ளிக்கு போட்டு 5-6 பிள்ளைகள் தான் அந்த யாருக்கு பேர் வருதோ அவர் அந்த பொறுப்பை வகுப்பார் என்று சொல்ல நேரத்தில் ஹாஷிம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வருகிறது. அதனை அவர் ஏற்று நடக்கிறார். இவர் மரணிச்சதுக்கு பின்னால, ஹாஷிம் அவர் மரணத்துக்கு பின்னால அவருடைய சகோதரர் முத்தலிப், அவருடைய சகோதரராகிய முத்தலிபுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. அவரும் மரணிச்சதுக்கு பின்னால எங்களுடைய சல்லல்லாஹு அவருடைய அப்பா அப்துல் முத்தலிபுக்கு அந்த பொறுப்பு வருகிறது. அதற்கு பின்னால இஸ்லாம் வரும் வரைக்கும் இந்த அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பொறுப்பு இருந்து கொண்டிருந்தது. நபிசாசம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே இந்த ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற பொறுப்பும் சாப்பாடு செய்கின்ற பொறுப்பும் யாருக்கு இருந்தது, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. நபிசாசம் அவருடைய பெரியப்பாவாகிய அப்பாஸ் அவர்கள் இந்த பொறுப்பை செய்து வந்தார்கள் அழகான முறை. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் யாரெல்லாம் உம்ராவுடைய கடமை நிறைவேற்றிருக்கிறார்களோ, ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிருக்கிறார்களோ, அங்கு காபத்துல்லாவிலே ஒவ்வொரு மக்களும் சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி, தண்ணீரை கொடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் என்கிற விடயத்தை எங்களால் காண முடியும். வெறுமனே அது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போகக்கூடாது, அந்த பொறுப்பை அந்த சேவையை அவர்கள் மட்டும் சுபீகரித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி பேர் அறிமுகம் இல்லாமல் கெண்டனர் திடீரென்று வரும் சாப்பாடுகளின் தண்ணிகளையும் சராமரியாக என்ன செய்வார்கள், பகிர்ந்து கொடுப்பார்கள். எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது யாருக்கும் தெரியாது, யாரோ ஒரு நலம் விரும்பி. அதே போல் இந்த பழக்கம் இருக்கிறதே, இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து எடுத்து தண்ணீர் கொடுத்து ஒரு டீயை கொடுக்கிற இந்த பழக்கம் இருக்கிறதே, இதற்கு ஒரு அலாதியான ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இந்த பழக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். கொரியாவிலே கிறிஸ்டியானிட்டி ஸ்டேஜ் அவர்களுடைய அந்த நாள், வணக்கத்துடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள் அவர்களுடைய ஸ்டேஜ்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று, ஒரு டிஷ்யூ பேப்பர், அதில் என்ன இருக்கிறது, அதிலும் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பொண்டு இருக்கிறது.
அல்லது ஒரு பிஸ்கட் பேக்கெட் அல்லது ஒரு பழம், இவ்வாறான நடவடிக்கைகளில் ஏன் ஈடுபடுகிறார்கள்? இது எங்களுடைய பார்வைக்கு ஒரு சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் இப்படி கொடுப்பதன் மூலமாக அவர்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வருகிறது, வரும் என்கிற காரணத்தினால். और इसी तरह हुसै वफात पा गया, हुसै वफात पा गया, उसके बाद उसका बेटा अब्द मनाफ ये सारी जिम्मेदारी ले लिया था. जब वो वफात पा गया उसके बाद अब्द मनाफ का एक भाई अब्दुद्दार, वो भी उसका भाई अब्दुद्दार और उनके बेटे, उसके बेटे सब अभी पार्टिसिपेट किया, कंपटीशन किया, हमको भी उसमें जगह चाहिए, ये पोस्टों में, ये चीज़ों में हमको भी हिस्सा होना चाहिए. इस तरह झगड़ा किया. फिर अब्दु मनाफ का बेटे क्या कहा, हमको इस तरह झगड़ा नहीं चाहिए, हमको ये 5 पोस्टों में सिर्फ 2 पोस्ट हमको दे दे. हाज जो मक्का को जो आएगा उसको पानी पिलाना और उसको खाना खिलाना, ये 2 पोस्ट हमको दे दे और बाकी 3 पोस्ट आप रख ले. और इसी तरह ये पोस्ट अब्दु मनाफ के बेटे ने सब लेने के बाद अपने आपस में झगड़ा करने के बजाय पुरा अंदाजी नाम लिखकर पुरा किया. उसका नाम आया उसका नाम आया हाशिम. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का 5वां यानी 4वां जद हाशिम का नाम आया. फिर हाशिम के बाद उसके भाई मुत्तलिब ने ये जिम्मेदारी लिया. वो वफात पाने के बाद अब्दुल मुत्तलिब नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जद दादा, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का दादा अब्दुल मुत्तलिब ने ये पोस्ट लिया. उसके बाद इस्लाम आने तक उनके बेटों में ये पार्ट था, ये हिस्सा था. जब इस्लाम आया उसके टाइम अब्बास रज़ियल्लाहु अन्हु ये 2 चीज़ों का हिस्सा लिया था. इसमें हमको क्या समझ में आ रहा है, जो अपना मुल्क, अपना मस्जिद, जो बंदा आएगा उनको अच्छी तरह ज़ियाफ़त करके, पानी पिला के, अच्छी तरह खाना खिला के अगर हम इस तरह कर लेंगे उसका सवाब अलग है. कुरान में अल्लाह ने जो कुछ बंदे सफर खिलाने वाला दौज़ख में चला गया, कुछ बंदों ने जन्नत का नाम दारुल मुकाम, जन्नतुल फिरदौस अल-आला, इसी तरह कुछ नाम है. इसी तरह दौज़ख का भी नाम है, वैल एक नाम है, और इसी तरह सफ़र भी एक नाम है. ये जो सफ़र जाने वाले के बारे में अल्लाह कुरान में बता रहा है सूरतुल जिन में, क़ालू मा सलककुम फी सक़र क़ालू लम नकु मिनल मुसल्लीन वलम नकु नुतिमुल मिस्कीन. जो सफ़र जहन्नम जाने वाले से कुछ जन्नत वाले बंदे सवाल पूछेंगे, आप लोग क्यों सफ़र वाले जहन्नम में गया? वो लोग पहला जवाब दे देंगे, लम नकु मिनल मुसल्लीन, हम नमाज अदा करने वाला नहीं थे, हम नमाज नहीं पढ़ा, हम नमाज में कोताही किया, इसलिए हम सफ़र में हैं. दूसरा जवाब, लम नकु नुतिमुल मिस्कीन, हमारे पास बहुत पैसा था, मेरे पास बहुत पैसा था, लेकिन मैं किसी मिस्कीन को भी खाना नहीं खिलाया, एक बेवा को भी मैंने मदद नहीं किया, एक यतीम को भी मैं उसका तालीम में, उसका इकोनॉमी हालत में मैंने 1000 रुपये भी नहीं दिया. ये बात बताएगा. 2 जवाब, सिर्फ 2 जवाब. मैं नमाज अदा करने वाला बंदा नहीं था और इसी तरह खाना खिलाने वाला बंदा नहीं था. कुन्ना नखूदु मअल ख़ाइलीन, जो वैसे खेल में लघु चीज़ों में जो बंदा लगे रहा था, मैं उनके साथ मैंने लगा रहा. ये जवाब था उनका. और इसी तरह जब एक बंदे का रूह निकालने के टाइम भी एक बंदा क्या बताएगा,
मैं नमाज अदा करके आ रहा हूँ, मैं हज करके आ रहा हूँ, ये नहीं पूछेगा अल्लाह से। अल्लाह से सिर्फ पूछेगा या अल्लाह मुझे पैसा है, मैं उसको सदका करके आ रहा हूँ। ये बात अल्लाह से अर्ज करेगा, अल्लाह कई नहीं देगा। கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, நாங்கள் இவ்வாறு செலவழிப்பதன் மூலமாக, இந்த மாதிரியான நல்ல விடயங்கள் பங்கெடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சொர்க்கம் கிடைக்கிறது. ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சக்கர், சொர்க்கத்திற்கு எப்படி பல பேர்கள் இருக்கிறதோ, ஃபிர்தௌஸுல் ஆலா, தாருல் முகாம் என்றெல்லாம் எப்படி சொர்க்கத்திற்கு பேர் இருக்கிறதோ, அதே மாதிரி சில நரகங்களுக்கும் பேர் இருக்கிறது. ஒரு நரகத்திற பெயர் வைல், இன்னொரு நரகத்திற பெயர் சக்கர். இந்த சக்கர் என்று சொல்லக்கூடியது பயங்கரமான நரகம். இந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய இந்த நபர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேள்வி கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் இந்த நரகத்துக்கு நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க, நீங்க ஏன் போனீங்க என்று கேட்டா அவங்க 3 பதில் சொல்லுவாங்க. அந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் 3 பதிலை சொல்லுவார்கள். முதலாவது பதில், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்க இந்த உலகத்துல தொலைல, வாழும்போது நாங்க என்ன செய்யல, தொழவில்லை. இரண்டாவது பதில், லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. எங்ககிட்ட பணம் இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பிட கொடுக்கல. அனாதையாக இருந்த சின்ன பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், அவர்களுடைய கஷ்டப்படுகிற நிலைமைக்கு நான் உதவியாக இருக்கையில, நான் இந்த விதவையாக இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பெண்ணுக்கு நான் உதவியாக இருக்கையில, இந்த கஷ்டமான வருமானம் இல்லாத அந்த பள்ளி வாசலுக்கு நான் என் மூலமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த ரூபாவை நான் கொடுக்கல என்கிற பதிலைத்தான் சொல்வார்கள். மூன்றாவது பதில், எப்படி அடுத்தாக்கள் கேலி விளையாட்டுக்கள்ல மூழ்கி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆட்களோடு நானும் சேர்ந்து மூழ்கி இருந்தேன். இந்த விஷயங்கள் எனக்கு கண்ணில் வழங்கையில, தொழுக அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம் எனக்கு கண்ணுக்கு வழங்கையில, பள்ளி வாசல் அதுல மெயின்டெனன்ஸ், அதுல உள்ள எதிர்கால சவால்கள், அதில் அழகான முறைக்கு பராமரித்து செல்லக்கூடிய விடயங்கள், இது எனக்கு கண்ணுக்கு விளங்கல்ல. எப்படி அடுத்தாக்கள் எப்படி கேலி வேலிக்கையாக விளையாட்டுக்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து போட்டு நானும் எனது நாட்டை விட்டு முறையா விட்டு போய்விட்டேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரத்திலே, ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரத்திலே அவன் அல்லாஹ்விடம் ஹஜ் செய்து விட்டு வருகிறேன் என்று கேட்க மாட்டான். அவன் கேட்கிற பதில், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரத்தை தா, எங்கும் பண வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நான் அதனை சதக்கா செஞ்சு விட்டு வாரேன், நான் அதனை தான தர்மம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயங்களை விளங்கினதாலதான் அவ்வளவு பெரிய தலைமைத்துவ பொறுப்புல இருந்தவங்களும் வரக்கூடிய மக்காவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் எடுத்து, முந்தி இப்ப மாதிரி வாகனங்கள் இல்ல, நடந்து போகணும், அதுவும் அந்த சுடக்கூடிய வெயில்ல, அதுவும் பாத்திரங்கள்ல குடங்கள்ல தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் அந்த அவங்க நிரப்பணும். இப்படியான கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாங்க. அதே மாதிரி அந்த புசை என்று சொல்லக்கூடியவர் பெரிய பணம் படைத்தவர்கள் கிடையாது. குறைஷிகளை ஒன்று சேர்த்து இந்த விஷயங்களை விளங்கப்படுத்தி அவங்களால எவ்வளவு தொகை தர முடியுமோ அந்த தொகையை எடுத்துத்தான் செஞ்சாங்க, அந்த இடத்தை அழகான முறைக்கு நிர்வகிச்சு அழகான முறைக்கு கொண்டு வந்தாங்க. எனவே இந்த விடயங்களிலையும் நாங்களும் என்ன செய்யணும், எங்கட பள்ளிவாசல், இந்த குறையை நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிவாசல் இந்த மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக். அதே மாதிரி எங்களோட நாட்டில் எங்களுடைய மஹல்லா, இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லால அந்த மக்கால ஹிஜாஸ்ல ஈக்கிறாங்க. தன்னுடைய தந்தையாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன விடயங்கள் கொடுக்கப்பட்டதோ, எந்த சுகூஃபுகள் கொடுக்கப்பட்டதோ அதன் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கும் தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். அதிகமான மக்கள் அழகான தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தார்கள். அப்படியே காலங்கள் செல்கிறது, அப்படியே சென்று அம்ரு புனு லுஹை அல் ஹுஸாயி இவன்தான்
காபத்துல்லா மக்கா மதீனாவுடைய அந்த ஜசீரத்துல் அரப் அரபிய தீபகற்பத்தில் ஆரம்பமாக இஸ்லாமிய அடிப்படையில் சென்று கொண்டிருந்த நேரத்திலே ஆரம்பமாக இணை வைப்பு கொள்கையை கொண்டு வந்தவன் யார்? இந்த அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், ஆரம்பத்தில் நல்லொருவனாக இருந்தான், நல்ல நன்மதிப்பை பெற்றிருந்தான். இவர்களுக்கு மக்காவாசிகளுக்கு ஷாம் சென்று வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவது வழக்கம். அதே போன்று இவரும் என்ன செல்கிறார், ஒரு தடவை ஷாமுக்கு செல்கிறார். அங்கு மக்கள் என்ன செய்கிறார்கள், பல கடவுள்களை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹுபல், என்ன கடவுள், ஹுபல் என்று சொல்லக்கூடிய கடவுளை, அந்த சிலையை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து காபத்துல்லாவுடைய நடுவிலே வைத்து சொல்கிறார், இது நல்லொரு விஷயம், நான் ஷாமுக்கு போனேன், அங்குள்ள மக்களும் இதனை வணங்குகிறார்கள், எனவே நீங்களும் வணங்குங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, அவர் என்ன செய்கிறார், இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் உள்ளதுதான், எனவே நீங்கள் என்ன வணங்குங்க அப்படி பிரச்சாரம் செஞ்சு கொஞ்சம் மக்கள் என்ன செய்கிறார், இணை வைப்புக்கு எடுக்கிறார். எனவே ஆரம்பமாக சிலை வணக்கத்தை கொண்டு வந்தவனுடைய பெயர் அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜ் என்ற பயணத்தின் போது சொன்னார்கள், வந்ததற்கு பின்னால் நான் இந்த அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇயை பார்த்தேன், நரகத்தில் அவனுடைய குடல்களை இழுத்துக் கொண்டு நடந்து அங்கிட்டு வைத்துக் கொண்டு வருகிறான். எப்போது ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெறுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வில் இருந்து 360 சிலைகளை கடியால் குத்தி உடைத்து அவர்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டது. 360 சிலைகள் இருந்தது அந்த நேரத்தில். जब इस तरह वाक़िया हो गया, उसके बाद जज़ीरतुल अरब का मतलब मक्का मदीना ये सब इसमें आएगा, ताइफ ये सब कुछ जज़ीरतुल अरब में आ जाएगा. जज़ीरतुल अरब में इस्माइल अलैहिस्सलाम अपने वालिद साहिब इब्राहिम अलैहिस्सलाम के दीन के दावत दिया, सब बंदा बहुत कबूल किया. इस तरह अच्छी तरह एक माहौल बहुत टाइम तक इस तरह गुजरता रहा. जब अम्र इब्न लुहै अल खुज़ाई इसका नाम है. ये बंदा पहले अच्छा बंदा था, जब क्योंकि मक्का वाले सब तिजारत के तौर पर कारोबार के लिए शाम आकर आते थे जाते थे. इसी तरह वो अम्र इब्न लुहै अल खुज़ाई भी एक मरतबा शाम गया, उधर देखा उन लोगों बहुत बुतों को असनाम को इबादत करते रहते हैं, वो देख लिया, उसको अच्छा लगा. फिर उन्होंने क्या किया, उधर से एक बुत, उसका नाम है हुबल. हमको पता है लात उज़्ज़ा हम जानते हैं, इसी तरह और एक मशहूर वाला बुत है, उसका नाम हुबल. ये हुबल बुत को लेकर काबतुल्लाह के दरमियान रख लिया. फिर बताया ये इब्राहिम अलैहिस्सलाम के दीन में है, ये बुत हम उसकी इबादत करना चाहिए, हम ये बुत को हम इबादत करेंगे, वो हमारे अल्लाह के पास और कुर्ब करके रखेगा, ये हमको सिफारिश करेगा, हम उसको मा नअबुदुहुम इल्ला लियुक़र्रिबूना इलल्लाहि ज़ुल्फ़ा. ये जो नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में जो बंदे बुत को इबादत करते थे, वो लोग क्या कहा, हम ये बुत को हम सिर्फ इबादत नहीं करते हैं, हम इबादत करते हैं किसके लिए, ये अल्लाह के पास हमको कुर्ब रखेगा. और वयक़ूलून हाउलाई शुफ़ाअउना इंदल्लाह, हम ये बुत की इबादत करते हैं, कल क़यामत के दिन ये बुत हमारे लिए सिफारिशी करेगा. हम सिर्फ ये बुत को इलाह गोड नहीं माना, हम ये भी गोड है, ये छोटा गोड है, ये छोटा गोड हमको ये बड़ा गोड की तरफ कुर्ब रखेगा. इस वजह से फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम हिजरी 8 में जो फतह मक्का हुआ, उस टाइम काबतुल्लाह में 360 बुत था, 360 था. ये सब को नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम आटा से तोड़ा, ये उसके बाद ये सब आग में जलाया गया था. हम इसमें देखना है आजकल भी बहुत जगहों में शिर्क हो रहा है. जब शिर्क आ जाएगा हमारे सब अमल बर्बाद हो जाएगा, हमारे सब अमल
बर्बाद हो जाएगा। हम देखेंगे कुछ ममालिक में एक पहला एक वली अच्छा बंदा गुजर चुका होगा, उसके कब्र में बहुत बंदा उसको इबादत करता हम देखेंगे। उसका सर नीचे रखना, उनको उधर खाना बना के उधर रखना और तेल लगाना, इस तरह कुछ अमल हम देखेंगे। ये भी किया है, शिर्क है। उनका दिल में ये किया है, हम इस तरह करेंगे अल्लाह के कुर्ब हमको आ जाएगा, मिल जाएगा। यही सोच उससे भी है। इसी तरह ये शिर्क है। सिर्फ इय्याका नअबुदु व इय्याका नस्तईन, हम सिर्फ इबादत करना, हमारे सर को नीचे रखना सिर्फ अल्लाह के सामने और कुछ बंदों के सामने नहीं। எந்தளவு சொன்னால் இந்த ஆரம்பமாக ஷிர்க்கை கொண்டு வந்ததற்கு பின்னால் அதிகமான மக்கள் ஷிர்க் வைக்க தொடங்கி விட்டார்கள். ஹுபல் என்று சொல்லக்கூடிய இந்த சிலையை பிரதானமாக வைத்து தாயிஃபிலே லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலைகள், அதே மாதிரி இசாஃப் நாயிலா, இசாஃப் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி நாயிலா என்று சொல்லக்கூடிய சஃபா மருவா அந்த ரெண்டு மலைக்கு இடையிலே சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆரம்பமாக லுஹை என்று சொல்லக்கூடியவன் அவன் என்ன செய்தான், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனில் உள்ளதுதான் என்று சொல்லி வந்ததால அவங்களோட மனசுல எப்படி வந்துச்சுன்னா, இந்த சிலைகளை நாங்கள் வணங்குகிறோம் எதற்காக வேண்டி என்றால் இது எங்களை அல்லாஹ் கிட்ட கிட்டமையாக வைக்கும். அவங்கள்ட்ட கேட்டா, சிலைகளை வணங்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த சிலைகள் நாங்கள் வணங்குறோம் எதுக்கு தெரியுமா, இது எங்களை அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்கி வைக்கும். இது சின்ன கடவுள், இது எங்களோட வேற தேவைக்குரியது. எங்களோட மெயின் கடவுள் அல்லாஹ். எங்களோட மெயின் கடவுள் யாரு? அல்லாஹ். நபிசாசம் அவங்க இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துற நேரம், அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்கிற நேரத்துல அந்த மக்களுக்கிட்ட கேட்டா, உங்களுக்கு சாப்பாடு தாரது, இந்த பூமியில விளைச்சலை தாரது யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ். அவங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும். ஆனா இப்ப இந்த காரியத்தை நான் செஞ்சா நல்லமா இல்லையா, இந்த காரியத்தை இப்ப செஞ்சா நல்லமா இல்லையா என்று பார்க்கறதுக்கு அது வேற அமைப்பு. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, பறவைகளையும் மிருகங்களையும் சகுனம் பார்த்தாங்க. பறவை என்ன செய்வாங்க, பறக்க விடுவாங்க. அது வலது கை பக்கமாக பறந்தால் இந்த காரியம் நல்ல காரியம், அந்த காரியத்தை நாங்கள் செய்வோம். பறவையை பறக்க விடுவாங்க, அது இடது பக்கமாக பறந்தால் நாங்கள் செய்கின்ற காரியம் நல்ல காரியம் இல்லை, இதில் பிரச்சனை வரும். இப்படி சகுனம் பார்த்தாங்க. அல்லது ஒரு மானை என்ன செய்வாங்க, இப்படி முன்னுக்கு அனுப்புவாங்க, அது வலது பக்கமாக போனால் நாங்கள் போகிற காரியம் செய்வோம், இடது பக்கமாக போனால் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படி சகுனம் பார்க்குற தன்மை, இதெல்லாம் இந்த சிறுக்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி மறைவான விஷயங்களை சொல்லக்கூடியவன், குறிப்பாக்கக்கூடியவன், அவன் பார்த்து சொல்லுவான், என்னது உங்களோட பொருள் இந்த இடத்துல இருக்குது, உங்களோட பொருள் இந்த இடத்துல இருக்குது, உங்களோட காணாம போன பொருள் இந்த ஏரியாவில் சுத்துது. இந்த மாதிரி மறைமுகமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பேர் அர்ராஃப். அர்ராஃப் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போறது. அதே மாதிரி நட்சத்திரங்களை வச்சு உங்களோட நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படின்னு நட்சத்திரங்களை வச்சு வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறிவிக்கிறது. இப்படி அறிவிக்கக்கூடிய முனஜ்ஜிம் இவர்களுக்கிட்ட செல்லக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட தானாகவே குடி வந்து விட்டது. எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒருவனை நம்புவானோ, எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒருவனை நம்புவானோ, அதற்கு பின்னால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்தையும் நம்ப தொடங்கி விடுவான். எப்ப அல்லாஹ் அல்லாத ஒன்றே ஒரு மனிதன் நம்புவானோ, அதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினையும் நம்ப ஆரம்பித்து விடுவான். எனவே இப்படியான விடயங்களுக்கு செல்வதன் மூலமாக எங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏன் ஒரு நாளைக்கு கட்டாயமாக 17 விடுத்தமையை நோத வச்சிருக்கிறான் தெரியுமா? இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குறது, உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறது. எந்த ஒரு வழிக்கு மேலாது நான் தொழாமைக்கு என்ன அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுக்கு. நான் தொழாமைக்கு
நான் ஒழுங்கான முறைக்கு நடக்காமைக்கு எந்த ஒரு மனிதருக்கும் எந்த அளவுக்கு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், என்னால் கூட என்ன செய்ய முடியாது, எனக்கு செய்து தர முடியாது. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிபாரிசு யாருக்கு கிடைக்குது? அது வேற வேற சில அடிப்படைகளை வைத்து கிடைக்குது. அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திய வேண்டுமென்று பால்படுத்திய ஒரு மனிதனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட சிபாரிசு செய்ய மாட்டார்கள். வேண்டுமென்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்திய ஒரு மனிதனுக்கு கூட அல்லாஹ்வுடைய சிபாரிசு செய்ய மாட்டார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும். இது சீராக்கக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது வெறுமனே எங்களுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இதில் போதிக்கப்படுகின்ற விடயங்களை உணர்ந்து என்னில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த மேலே பேசப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்வில் அழகான முறைக்கு எடுத்து நடப்பதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அழகான முறைக்கு புரிந்து அதில் உள்ளவைகளை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.